இன்னைக்கு எபிசோட்ல என்ன நடந்துச்சுன்னா ஃபயரா எதுவும் நடக்கலாம் கூட, ஆனா சட்டுலாம் நிறைய நடந்திருக்கு. மெயினா நிறைய பேர் மனசை வந்து பாதிச்சது என்னவா இருந்துச்சுன்னா, முத்து வந்து இன்னைக்கு பிரேக் டவுன் ஆயிட்டாரு. என்ன ஆச்சுன்னா, முத்து வந்து அந்த சைக்கிள் ஓட்டுறது வந்து ஜாலியா ஓட்டிட்டு இருப்பாரு. சுத்தி விட்டா தானா பெடல் சுத்துது, கை வச்சு சுத்தணும் அவசியம் கிடையாது, சுத்தனா போதுன்ற மாதிரி ஜாலி விளையாட்டுக்கு வந்து அவர் கை எடுத்திருப்பாரு. அதனால வந்து பிக் பாஸ் நான் சொல்லியிருப்பாரு, இது மாதிரி பாத்ரூம் ஏரியாவை நீங்க யூஸ் பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. அவள் தான் மொத்த ஹவுஸ்மேட்ஸும் அப்படியே ஃபுல்லா வந்து முத்துக்கு அகேன்ஸ்ட் ஆயிட்டாங்க. முத்துக்கு எப்படி இருந்துச்சுன்னா, தெரியாம தான்டா இதை பண்ணோம், அதுக்குன்னு ஏன்டா இவ்வளவு பண்றீங்கன்ற மாதிரி முத்துவோட மனசு வந்து சேட் ஆயிடுச்சு. ஆக்சுவலா இது எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பவித்ரா வந்து ரெஸ்ட் ரூம் போறதுக்காக வந்து முத்துக்குமரனை வந்து பெடல் பண்ண சொல்லியிருப்பாங்க. பவித்ரா போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஜாக்லின் உள்ள போவாங்க, அதுக்கும் வந்து முத்துக்குமரனை வந்து பெடல் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஜாக்லின் உள்ள போகும்போது தண்ணி வந்திருக்காது, ஜாக்லின் சொல்லுவாங்க தண்ணி வரலன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா அப்பதான் வந்து முத்துக்குமரன் வந்து விளையாடிட்டு இருந்தாரு, இந்த மாதிரி வந்து பெடல் சுத்தி விட்டு கை வைக்காம இருந்தாரு. ஆனா அதுக்கப்புறம் ஜாக்லினுக்குலாம் தண்ணி வந்துச்சு. அப்புறம் வந்து எம்ப்ளாயிஸ் மேனேஜர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ரவுண்ட் டேபிள் மாதிரி நடத்துவாங்கல்ல, அது மாதிரி உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. அப்போ வந்து பிக் பாஸ் இந்த மாதிரி ஜாக்லின் பேசிட்டு இருக்கும்போது அந்த கேமோட ரூல்ஸை வந்து படிக்க சொல்வாரு. அப்போ வந்து ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணாலும் பெடல் பண்ணணுன்ற மாதிரி அந்த லைனை வந்து ரிப்பீட்டடா படிக்க சொல்வாரு. இது மாதிரி ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணும்போது பெடல் பண்ணாததுனால ரெஸ்ட் ரூம் வந்து யாரும் யூஸ் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி சொல்லிருவாரு. யாருக்கும் புரியாது. அப்புறம் தான் வந்து ராணுவ சொல்லுவாரு, முத்துக்குமரன் வந்து பெடல்ல கை வைக்காம சுத்தி விட்டு அது வந்து சுத்துது அப்படின்னு பாத்துட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லுவாரு. அப்போ வந்து பிக் பாஸ் சொல்லுவாரு, நீங்க நல்லா நோட்டீஸ் பண்ணிருக்கீங்கன்ற மாதிரி சொல்லும் போது அப்போ வந்து கன்ஃபார்ம் ஆயிடுது, முத்து வந்து கை வைக்காம அந்த பெடல் சுத்தி விட்டதுனால தான் இது மாதிரி சொன்னாங்கன்னு சொல்லிட்டு. அவ்வளவுதான், சும்மாவே அடிப்பாங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய தப்பு வேற முத்து வந்துட்டாரா, அவ்வளவுதான், இவங்க எல்லாம் கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் எப்படி வந்து முத்துக்குமரன் லேபர்ல வருவாருன்னா, பஸ்ஸர் அடிக்கும் போது மேனேஜர்ல இருந்து ஒருத்தர் வந்து லேபருக்கு போனோம், லேபர்ல இருந்து ஒருத்தர் மேனேஜர் ஆகணும். ஃபர்ஸ்ட் வந்து லேபர்ல இருந்து ரஞ்சித்தை சூஸ் பண்ணுவாங்க, மேனேஜர்ல இருந்து சௌந்தர்யாவை சூஸ் பண்ணுவாங்க. இவங்க வந்து உங்க டீம்ல வர்றது வந்து உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்ற மாதிரி பிக் பாஸ் கேட்பாரு. எல்லாம் வந்து இல்லைன்றுவாங்க, ரெண்டு பேரையும் அவங்க டீமும் நோன்றுவாங்க, இவங்க டீமும் நோன்றுவாங்க. அதனால வந்து இது செல்லாது, ஆனால் ஃபர்ஸ்ட்ல இருந்து நீங்க வேற ஆளு சொல்லுங்கன்ற மாதிரி செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. அப்போ வந்து அருணும் விஷால வந்து ஸ்வாப் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பஸ்ஸர் அடிக்கும். இப்ப யார ஸ்வாப் பண்ணணும்னு கேட்கும் போது மஞ்சரியும் அன்ஷிதாவும் சூஸ் பண்ணிருப்பாங்க. உங்க ரெண்டு பேர்கிட்ட வந்து பிக் பாஸ் கேட்பாரு, இது உங்களுக்கு ஓகேவான்னு கேட்கும் போது இல்ல பிக் பாஸ் எங்களுக்கு ஓகே இல்லைன்னு. அப்போ வந்து நீங்களே ஒரு ஆளை சூஸ் பண்ணுங்கன்ற போது மஞ்சரி வந்து முத்துக்குமரனையும் அன்ஷிதா வந்து திருப்பி அருணையே சூஸ் பண்ணிருப்பாங்க. இப்படிதான் வந்து அவர் லேபர்ல வருவாரு. அப்புறம் வந்து முத்துக்குமரன் எல்லாம் வந்து பிக் பாஸ் கிட்ட வந்து சாரி கேட்பாரு, இந்த மாதிரி மொத்த தப்பையும் நானே ஏத்துக்கிறேன், எனக்கு எந்த தண்டனை வேணா கொடுங்க, ஆனா வந்து ரெஸ்ட் ரூம் வந்து மூடாதீங்கன்னும் போது அப்ப அவர் சொல்லுவாரு, ஓகே ரெஸ்ட் ரூம் வந்து எல்லாம் யூஸ் பண்ணலாம், இதோட பனிஷ்மெண்ட் வந்து மேனேஜ்மெண்ட் கொடுக்கும்ன்ற மாதிரி சொல்லிருவாங்க. மேனேஜ்மெண்ட் என்ன சொல்லணும்னா, குக்கிங் பண்ண போறோம், அதனால அதுக்கு குக்கிங் பண்ற வரைக்கும் நீங்க தான் வந்து சைக்கிள் மறிக்கணுன்ற மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட்ல இருந்து 3 நேம் கேட்டிருப்பாங்க யூனியன் லீடரா செலக்ட் பண்றதுக்கு. அப்போ வந்து ரயானு, சத்யா, ராணுவ பேரை கொடுத்துருப்பாங்க. மேனேஜ்மெண்ட் வந்து ராணுவ பேரை சூஸ் பண்ணிருப்பாங்க. அதுக்கு முன்னாலே அன்ஷிதாக்கும் ராணுவுக்கும் நிறைய சண்டை போயிட்டு இருக்கும். அப்போ வந்து இப்பெல்லாம் ராணுவ வந்து நல்லா பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து அவர் வந்து பாயிண்டே இருந்தா கூட பேசாம இருப்பாரு, ஆனா இப்பெல்லாம் வந்து பக்காவா பேச ஆரம்பிச்சிட்டாரு. லாஸ்டா அவர் தான் யூனியன் லீடரா செலக்ட் ஆயிருக்காரு. நாளைக்கு ராணுவ என்னென்ன பண்றாரு நாளைக்கு பார்க்கலாம்.